அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். அமித்ஷா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் தான் கம்பெனி ஓனர். பழனிசாமி தமிழ்நாட்டு பிரான்ச்சினுடைய மேனேஜர். நீங்கள் அதை வந்து அரசியலாக பார்க்குறீங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து பாஜகங்கிற பேரில் அந்த கம்பெனி நடக்குது. தமிழ்நாட்டு கிளைக்கு பேர் வந்து பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக. அரசியலில் நீங்கள் நீடிக்கணுன்னாக்கா ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு தைரியமும் சக்தியும் தேவை. இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து அவங்க எதை பற்றியும் கவலை. ஏமா ஒரு நீதிபதி வீட்டில் வந்து கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னு எடுக்கிறாங்கன்னா, சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசை வந்து பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த வகையில் தான் பழனிசாமி புத்திசாலி சொல்லுவார். உங்களுக்கு சொல்லிடுறேம்மா, பழனிசாமி என்னுடைய ஊரை சேர்ந்தவர். நான் சேலம். எங்கள் ஊர்லேருந்து 18வது மைலில் எடப்பாடி. அப்படி ஒரு தலைவர் இருந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தவர். பழனிசாமின்னு ஒரு ஆள் எங்கள் சேலம் மாவட்டத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது. பன்னீர்செல்வத்தை விட அவர் வந்து நல்ல அடிமையாக இருப்பாருங்கிறதுக்காக தான் அவர் தேர்ந்தெடுத்தார். பழனிசாமியை வச்சு இது பண்ணாங்க. அவர் சரியாக பாடல. இவங்க எதிர்பார்த்து என்னதான் நீங்கள் வாக்கேந்திரத்தை இது பண்ணாலும் ஒரு நியாயம் வேணாமா? அது வந்து பழனிசாமியால் முடியல. ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்த புதுசில் ஜெயலலிதாவுடைய வலதுகரமாக திகழ்ந்தவர் வந்து செங்கோட்டையன். இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையை வந்தால் கை கட்டிட்டு நிற்கிற அளவில் தான் இருந்தாங்க. எந்த தொகுதியில் எலெக்ஷன் நிற்கணும்னு சொன்னது அவர் தான். மறுகூரில் நிற்காதீங்கன்னு தோற்று போடுவீங்கன்னு சொன்னார். அந்தம்மா கேட்கல, நின்னாங்க, தோற்று போனாங்க. உடனே காங்கேயத்தில் நிற்க வச்சு தன்னுடைய தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். அந்த அளவுக்கு அந்த மாலை கண்ட்ரோலில் வச்சுருந்தவர். அப்படிப்பட்ட தலைவர் சசிகலா பவர்ஃபுல்லாக வந்த உடனே ஒரு ஓரம் கட்டிட்டார். இந்த அவங்க சந்திப்புக்கு பிறகு தான் நீங்கள்லாம் மீடியாவே வந்து அவரை பற்றி கேட்குறீங்க. அது வந்து பழனிசாமியை பற்றி எந்த மீடியா வந்து என்கிட்ட கட்டிச்சோம்? அனாமதைய பேருடைய பழனிசாமியை பற்றி யாரோ வருவா? அது தாங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவர் வந்து தினசரி பேப்பரில் அடிப்படணுமா? தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ 2026 யாரு கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இப்போ டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சந்திச்சது ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. அவர் சந்திச்சாரு அப்படின்றத தாண்டி அவர் சந்திச்ச விதம் தான் வந்து பெரிய பேசு பொருளா இருக்கு. ஏன் இப்படி ஒரு சந்திப்பு சார்? அது நீங்கள் அதை வந்து அரசியல் பார்வையில் பார்க்குறது போது வேடிக்கையாக இருக்குது. அதுக்கு வேற ஒரு பின்னணி இருக்கிறது. உண்மையான பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். அமித்ஷா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் தான் கம்பெனி ஓனர். இவர் பழனிசாமி தமிழ்நாட்டு பிரான்ச்சினுடைய மேனேஜரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவ்வளோதான். அது நீங்கள் அதை வந்து அரசியலாக பார்க்குறீங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து பாஜகங்கிற பேரில் அந்த கம்பெனி நடக்குது. அந்த கம்பெனியுடைய தமிழ்நாட்டு கிளைக்கு பேர் வந்து பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக. அது அவங்களுடைய பிரான்ச்சு. ஸோ பிரான்ச் மேனேஜராக அவங்க கூப்பிட்ருக்காங்க. என்ன கம்பெனி எப்படி போயிட்டுருக்குது, எப்படி ஷேர்லாம் நல்லா இருக்கா, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வர சொல்லிக்கா, போய் பார்த்துருக்கேன். நீங்கள் மேனேஜர்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தான் எங்களோட தீவிர எதிரின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. ஆமாம், விளம்பரம் போடும்போது விதவிதமாக போடுவாங்கம்மா. அதாவது நான் அமெரிக்காவில் இருக்கும்போது, அது அமெரிக்காவில் இருக்கிறது சொல்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காத, ஒரு விளம்பரம் பார்த்தேன். ஒய் லிவ் வென் ஃபியூனரல் காஸ்ட் ஒன்லி $80? ஏன் உயிரோடு இருக்கிறீர்கள்? ஈமச்சடங்கு செய்வதற்கு $80 தான் செலவாகிறது. அவ்வளோ சிக்கனம், அவ்வளோ சீப்பாக இருக்கிறது. உடனே இறந்து போங்கள் போட்டாங்க. விளம்பரத்துக்காக எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு சோப்பு ஒன்று போடுறாங்க. பிரபல நட்சத்திரங்கள் இந்த சோப்பை போடுவதால் தான் என்னுடைய அழகு காரணம் இந்த சோப்பு அப்படிம்பாங்க. அது மாதிரி விளம்பர உத்தியில் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்ல விளம்பரம் ஆகும். பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோங்கிறது வந்து நல்ல அருமையான விளம்பரமாக இருக்குது. அந்த விளம்பரத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு விளம்பரமாக இருந்துச்சுன்னா அந்த அந்த கேப்ஷன் அவங்க போடுவாங்க. எல்லா கட்சிகளும் நீங்கள் எடுத்திங்கனாக்கா சோசியலிச சமுதாயம், சமத்துவம் அப்படின்னு தான் எல்லோரும் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காஃபினாக்கா திடம் மனம் சுவை நிறைந்த காஃபி அப்படிங்கிற மாதிரி, அரசியல் கட்சினாக்கா சோசியலிசம், சமுதாயம், இது பொருளாதார முன்னேற்றம், இதெல்லாம் வந்து வரிசையாக சொல்லணும். அது மாதிரி பாஜக கம்பெனியினுடைய விளம்பரத்துக்கு பாஜக எதிர்த்து போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நல்ல விளம்பரம் சொல்லி அதை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அந்த விளம்பரம் ஊற்றி அடுத்த எலெக்ஷன் டைம் வரலாம் அதே விளம்பரம் தொடருமா இல்லை வேறு விளம்பரம் பார்த்துவாங்களான்னு போக போக தான் தெரியும். இல்லை, விளம்பரம் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ விரும்பி கூட்டணி, சரி நமக்கு வந்து கண்டிப்பாக சீட் வரும், நம்ம வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு விரும்பி கூட்டணி வைக்கிறதுன்றது வேற. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சற்றும் விருப்பம் இல்லாமல் இந்த கூட்டணியில் அவர் ஈடுபடுறதாகவும், மற்ற எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மற்ற நிர்வாகிகளுக்கு தான் இதில் விருப்பம் அப்படின்னு பேசப்படுது. உங்களுக்கு யார் சொன்னா?
நம்ம அப்படி தெரிந்த இருக்கிறவர் அரசியல் என்னத்துக்கு வட்டாரங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சியா ஓடுறாரு? அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்குது, எதிர்க்கட்சி தலைவர் இருக்க வேண்டிய நேரம் ஊரை விட்டு ஓடுறாரு. எதுக்காக ஓடுறாரு? அப்படி என்ன அவசரம்? விருப்பம் இல்லைன்னாக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ஏன் சொல்லல? பாஜக தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா என்ன? அழுத்தம்னா என்ன அர்த்தம்? எங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். என்ன சும்மா அழுத்திட முடியுமா? உன்னை ஒழிச்சிடுவேன்னு சொல்லிட முடியுமா? உன்கிட்ட சக்தி இருக்கிறத உன்னை காலி பண்ணிவிடுவேங்கிறதால நான் மாட்டி வாங்கி தான் ஏமாற்று வேலை பண்ணி பிடிச்சிடுவாங்கங்கிற பயத்தில் தானே அழுத்தத்துக்கு நான் அடி பண்ணிக்கிறேன். இல்லாட்டி என் மேலே எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும்? இந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப வந்து பயங்கர கம்பீரமா இருந்ததாகவும் இப்ப அடிபணிய நேரிடம் மாதிரியான சூழல் இருக்கா? எப்பவுமே வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால்னு கலைஞர் வசனம் இருக்கு. வீரம் காட்டுறது வேற. துப்பாக்கியோட ஒருத்தன் நிற்கிறாமா, நீங்கள் அவங்ககிட்ட போய் கத்தி எடுத்துக்கிட்டு போய் நின்றுட்டு இருந்தால் அவன் துப்பாக்கி எடுத்து போட்டு ஷூட் பண்ணிட்டு போடுவான். பெரிய வாழ் சண்டையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எதிரி என்ன ஆயுதம் வச்சுருக்கான்? அவங்க கத்தி என்னாச்சு? மோடியா லேடியான்னுச்சு. அதான் அவங்களுடைய கடைசி அரசியல் வார்த்தைகள். அந்த துணிவு வந்து இப்போ அது மோடியா லேடியான்னு கேட்டதுக்கப்புறம் அடுத்து அப்படி பார்த்தாங்க. டி குன்காங்கிற ஒரு வந்தார், டான்சி வழக்குனாங்க, உள்ள தள்ளாங்க, ஒரு ஜெயிலுக்கு போனாங்க. மேடியா லேடியான்னு கேட்டதுக்கப்புறம் வெளியே அந்தமா வர முடியலையே, இறக்குறவர்னு விடலையே. ஒரு சென்டென்ஸ் தான். நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுங்க தான் ஏற்றி விட்டீங்க. அந்த மாளுக்கு இருந்த வீரத்தை பார்த்தீங்க. கடைசியில் யார் இப்போ வீணாக போனது? அந்த மாதிரி தான் வீணாக போச்சு. இதை கேட்கறது எங்களுக்கு தெரியாதா? கையில் துப்பாக்கி வச்சுருக்கேன், ஆனால் கத்தி தான் வச்சுருக்கேன். என்கிட்ட பீரங்கி இருந்தால் தான் நான் உங்களை எதிர்க்கணும். ஸோ இந்த அனுபவத்தின் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மெதுவாக மூவ் பண்ணுறாரா? எடப்பாடியை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆருடைய பாலிசி அவரை தெளிவாக கடைப்பிடிக்கிறார். ஒன்றியத்தில் இருக்கிற பிரதம மந்திரி அவர் பகைச்சிக்கிட்டதே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இந்திரா காங்கிரஸ் ஆதரிச்சு எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நடந்த தேர்தலில் அகில இந்தியாவை இந்திராவை எதிர்த்து நிற்கிது. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் இந்திராவை ஆதரித்து நிற்கிறார், ஜெயிக்கிறார். ஆட்சி மாற்றம். பாஜக வந்து அங்கே வந்து ஜனதா வந்துருச்சு. மொரார்ஜி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். டெல்லிக்கு போகிறார். அப்போவும் வீராவேசமாக இந்திரா காந்திக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கொடுப்பேங்கிற மாதிரி பேசிட்டார். டெல்லிக்கு வர சொன்னாங்க, போனார். மொரார்ஜி ஒரு லைன் சொன்னார். பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் கூட இருக்கார், அமைச்சராக இருந்தவர். சூஸ் பிட்வீன் ஹர் அண்ட் மீ. அந்த அம்மையாரா நானா என்பதை முடிவு எடுத்துக்கொள்ளுங்கன்னாரு. தலைவர் தெளிவாக இருந்தார். ஐயா பதவியில் இருக்கீங்க, நீங்கள் தான். வந்தார், இந்திரா காந்திக்கு சீட்டு இல்லைன்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதில் அவர் தெளிவாக இருந்தார். அதில் அவர் தெளிவாக. அதே சூழல் தான் இப்பயும் பார்க்க. அதே தான். அரசியலில் இன்றைக்கி நீடிக்கணுன்னாக்கா ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு தைரியமும் சக்தியும் தெம்பும் இருந்தால் தான் நீங்கள் எதிர்க்க முடியும். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறாங்க. ஏமா ஒரு நீதிபதி வீட்டில் வந்து லட்சம் கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னு எடுக்கிறாங்கன்னா எல்லாமே புறையோடி போச்சுங்க. எதுவுமே நம்மளால் நம்ப முடியல. இங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்சி நடக்குது, இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். என்னைக்கு நம்ம பாக்கெட்டுக்குள்ளார நான் கை விட்டு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசை வந்து பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த வகையில் தான் பழனிசாமி புத்திசாலின்னு சொல்ல வராங்க. நீங்கள் வந்து எல்லாம் இப்போ ஜெயலலிதா ஏற்றி விட்டதுனால தான் அவங்க வந்து A1 குற்றவாளிங்கிற பேரோடு அவங்க சேர்த்து போனதுக்கு காரணம் அதுதான். இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஆமாம், அதில் தெளிவாக இருக்கார். அதில் தெளிவாக இருக்கார். அப்படியே வந்து ஒன்றிய அரசை பகச்சக்க கூடாதுன்னு சொன்னா கூட இப்போ ஒன்றிய அரசு விரும்புறது என்ன அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைந்து வந்தாங்கன்னா அவருக்கு வந்து சரியா இருக்குமே. இப்போ அதிமுக பிளவுபட்டு இருக்கே, ஒன்றிணைறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அமித்ஷா சொல்லி நாளைக்கு காலையில் ஒன்றா சேர்க்கணும், சேர்ந்துட்டு போகிறாங்க. என்ன இது அவங்க சொல்லி தான் 4 பேர் பிரிஞ்சிருக்காங்க. சசிகலாவும் உள்ள தள்ளினாங்கம்மா, அவரோட சேர்ந்து சசிகலாவும் உள்ள தள்ளினாங்க ஜெயலலிதாவோட. அந்தம்மா வெளியில் வந்தது. பெங்களூர்லேருந்து வரும்போது ஒரு அங்கலம் நகரத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமும் அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு பெரிய ஊர்வலம் அப்படியே வர்றது, சென்னை வர்றதுக்குள்ளார ஒரு நாளே எடுக்கிற அளவுக்கு ஆர்ப்பாட்டமாக வந்தாங்க. சரி ரைட், வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. வந்து அதுக்கப்புறம் அந்த மேலே எங்கே போனாங்க? அப்போ முழுக்க முழுக்க அதிமுகவை இயக்குறது பாஜக தான். அவ்வளோ இப்போ உனக்கு விளம்பரம் கொடுத்தாச்சு, வீட்டில் இருந்து நான் சொல்லும்போது வெளியே அன்னைக்கு போனவங்க தானே, இன்றைக்கி வரல காணுங்க. சரி, இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வந்து இதே மாதிரி தான் ஒரு சந்திப்பு வந்து நடத்தியிருக்கிறாரு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடையும் அமித்ஷாவுடையும். ஸோ இந்த சந்திப்பிற்கான பின்னணி என்னவா? அதாம்மா இப்போ பழனிசாமியை வச்சு இது பண்ணாங்க.
அவர் சரியாக வரல. இவங்க எதிர்பார்த்து என்னதான் நீங்கள் வாக்கேந்திரத்தை இது பண்ணாலும் ஒரு நியாயம் வேணாமா? ஒரு தில்லுமுல்லு பண்ணால் கூட ஒரு நேர்மையான ஒரு தில்லுமுல்லு பண்ணணும். அதனால் அது வந்து பழனிசாமியால் முடியல. இல்லை, பழனிசாமி அவர்களை விட ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். உங்களுக்கு சொல்லிடுறேம்மா, பழனிசாமி என்னுடைய ஊரை சேர்ந்தவர். நான் சேலம், எங்கள் ஊர்லேருந்து 18வது மைலில் எடப்பாடி. அப்படி ஒரு தலைவர் இருந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தவர். பழனிசாமின்னு ஒரு ஆள் எங்கள் சேலம் மாவட்டத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது. செம்மலை இருந்தார், பொன்னையன் இருந்தார், எங்கள் அண்ணன் இருந்தார், கண்ணன் இருந்தார். இவங்கெல்லாம் தான் பெரிய தலைவர்கள். பழனிசாமின்னு ஒருத்தர் நாங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது. முதன்முறையாக நான் வந்து இங்கே பதவி ஏற்றுக்கிட்ட போது தான் இப்படி ஒரு ஆள் சேலத்தை சேர்ந்தவருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அவர் எம்பியாவெல்லாம் இருந்திருக்காரு, யாருக்குமே தெரியும். அவ்வளோ ரகசியமாக அரசியல் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் யார் பிடிக்கணுமோ என்ன பிடிக்கணுமோ அதை பிடிச்சி வந்திருக்காரு. அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் சசிகலா ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இவ்வளோ பதவிகள் இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் உள்ளே இருந்தவர். ஆகவே நாளைக்கு நம்ம வந்து இறங்கி போன்னு சொன்னால் இறங்கி போயிடுவாருங்கிற காரணத்தினால தான் பன்னீர்செல்வத்தை விட அவர் வந்து நல்ல அடிமையாக இருப்பாருங்கிறதுக்காக தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவருடைய கணக்கு வந்து தவறிடுச்சு. ஏன்னா அங்கே அவருக்கு கிடைச்ச சப்போர்ட்டு டெல்லியில் இறங்காத நான் பார்த்துக்கிறேன்ட்டா இறங்கணும். சரி, இப்போ இந்த விஷயத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இசைவு கொடுப்பாரு. அதாவது அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்த புதுசில் ஜெயலலிதாவுடைய வலதுகரமாக திகழ்ந்தவர் வந்து செங்கோட்டையன். எங்கள் அண்ணன் அப்போ அமைச்சராக இருந்தார். இவங்கெல்லாம் சீனியர்ஸு. இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்தால் கை கட்டி நிற்கிற அளவில் தான் இருந்தார். செங்கோட்டையன் ஜூனியர். எங்கள் சுற்றுப்பயணத்திலாம் நிர்ணயித்தது அவர் தான். எந்த தொகுதியில் எலெக்ஷன் நிற்கணும்னு சொன்னது அவர் தான். பருகூரில் நிற்காதீங்க, தோற்று போடுவீங்கன்னு சொன்னார். அந்தம்மா கேட்கல, நின்னாங்க, தோற்று போனாங்க. உடனே காங்கேயத்தில் நிற்க வச்சு தன்னுடைய தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். அந்த அளவுக்கு அந்த மாலை கண்ட்ரோலில் வச்சுருந்தவர். அப்படிப்பட்ட தலைவர் சசிகலா பவர்ஃபுல்லாக வந்த உடனே அவரை ஓரம் கட்டிட்டார். ஓரம் கட்டி தான் இவரை கொண்டாங்க. அதே இடத்தை சேர்ந்தவர் தான் எடப்பாடி. அவரும் எல்லாம் வெள்ளாள கவுண்டர்கள். அவருக்கு எங்கள் காலத்தில் இப்போ செங்கோட்டையனுக்கு பெரிய கவுண்டர் பேர். இன்றைக்கி வந்து இப்போ பழனிசாமி வந்து சரியாக இல்லைங்கிறதுனால பல தோல்விகளுக்கு இதாகிட்டார். எந்த கேள்வி கேட்டாலும் பழனிசாமி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஊழல்னாக்கா நீ பண்ணலையான்னுறாங்க. பெண்களுக்கு பாலியல் வழக்கு அப்படின்னாக்கா நீ பொள்ளாச்சியில் பண்ணலையாங்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடந்ததுனாக்கா நீ ஸ்ரீலலிதாலையில் பண்ணி, எது சொன்னாலும் அவர் மேலே இருக்குது. ஒன்றும் அவர் வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. அதான் பார்த்தாங்க செங்கோட்டையனை கொண்டுட்டாங்க. செங்கோட்டையனை கொண்டதே வந்து பழனிசாமி கோயிங் அவுட்டுன்னு அர்த்தம். அவர் வெளியே போகிறார், இவர் உள்ளே வர்றார். செங்கோட்டையன் தான் அடுத்து அப்படி அவங்களுடைய இதாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிறதன் படி பார்க்கும் பொழுது இப்போது அதிமுக வந்து ரொம்ப வலுவாக இல்லை, எதிர்கட்சியாக வலுவாக இல்லைன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. எங்கம்மா இருக்குது? இப்போது இந்த அவங்க சந்திப்புக்கு பிறகு தான் நீங்கள்லாம் மீடியாவே வந்து அவரை பற்றி கேட்குறீங்க. அது வரும் பழனிசாமியை பற்றி எந்த மீடியா வந்து என்கிட்ட கேட்டுச்சு? ஒரு நாளைக்கு 2 மீடியாவில் பேசுகிறேன். யாரும் பழனிசாமின்னு ஒரு ஆளை பற்றி தமிழ்நாட்டு அரசியலில் பேசின மாதிரியே தெரியலையே. அதுதானே அவருடைய நிலைமை. ஒரு அனாமதைய பேர்வழி. யாரை பற்றியோ கேட்டிருக்கீங்க. பழனிசாமியை பற்றி யாரும் வருவா? அது தாங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவர் வந்து தினசரி பேப்பரில் அடிப்படணுமா? அப்போ தான் நீங்கள் இருக்கிறது தெரியும். அரசியல்வாதிக்கு சினிமாவில் இருக்கிற கலைஞர்களுக்கு பத்திரிகைகளில் வந்து மக்கள் மத்தியில் உங்கள் பேர் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இருக்க முடியும். இப்போ நானே இருக்கிறேன். 2 நாள் என்னை யாரும் யூடியூப் வரலனாக்கா போச்சு போட்டிருக்காங்க அப்படின்ற பயம் வந்துருத்தானே. அவர்களா ஒரு பிம்பத்துக்கு ஐயோ போச்சு போட்டிருக்க, நானே அடையாளம் தெரியாது, எனக்கே அந்த பயம் இருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொடர்ந்து உங்களை பற்றிய செய்திகள் வரலன்னா நீங்கள் இல்லை, உங்களை பற்றி யாரும் கேட்கலன்னா நீங்கள் இல்லை. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால தான் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தனக்கே தெரியாமல் அவருக்கு விஷயமே புரியாமல் கவர்னர் கீழே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வழக்கு கவர்னர் தான் பதில் சொல்லுங்கிற விஷயமே இந்த ஐபிஎஸ் சாமிக்கு தெரியாமல் தனக்கு தானே சவுக்கில் அடிச்சுக்கிட்டு பதில் சொல்லுன்னாரு. கவர்னர் கூப்பிட்டு கேளுன்னாங்க. அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு எகேன்ஸ்டாக நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆள் அவர். பட் அது ஒரு செய்தியாக வந்து தெரியல. செய்திகளில் இடம் பெற்றுக்கிட்டே இருந்தார். அது முக்கியம்.